நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு அரசியல்வாதி செய்யற ஒரு வேலை. இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சேனல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட கொள்கைகள், அவங்களோட விஷயங்களை அவங்க கொண்டு போய் சேர்த்துறதுக்காக அந்த சேனல் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நம்மளோட விஜய் அவர்கள் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காரு. அதற்குண்டான ஏற்பாடுகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அவர் சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்கு. நிறைய வேலைகள், நிறைய பர்மிஷன் வாங்கணும், ஒரு சேனலை உருவாக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆங்கர்ல இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு. ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு சேனலை உருவாக்கி அதை இப்ப இருக்கிற சேனலோட போட்டி போட்டு நம்பர் 1க்கு கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பெரிய வேலை. இதனால இவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சேனலை விலைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு. இப்போ பிரபலமா இருக்க சேனல்லாம் யாரும் அவங்க விலைக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இவங்களால வாங்கவும் முடியாது. அதனால இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, நம்மளோட கேப்டன் டிவி, அதாவது விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் டிவி இப்ப செயல்படாம இருக்கு. இந்த டிவியை இவங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இருக்காங்க. இந்த டிவியை வாங்கி அதை நடத்துறதும் எப்படின்ற ஒரு ஏற்பாடுகள், இந்த மாதிரி ட்ரையல் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் விஜய்க்கு இன்னொரு ஐடியாவும் கூட, ஒரு ஏற்கனவே ஆரம்பிச்ச ஒரு மியூசிக் சேனலை முதல்ல வாங்கி அதை நடைமுறையில கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த கேப்டன் டிவியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சியில இருக்காங்க. விரைவில் விஜய் அவர்களோட டிவி, விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புதுசா எதிர்பார்க்கலாம். நன்றி. வேற ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன்.